இதற்கு என்ன ஓதி இருக்கிறோம். அதுல வருது வதுருபுலகும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா, அவர்களுக்கு நீங்கள் ஒரு கிராம மக்களை, கிராம தோழர்களை உதாரணமாக நீங்கள் காட்டுங்கள். இது ஜாஹல் முர்சலூன், நாம் அனுப்பி வைத்தோம். ரெண்டு தூதர் அனுப்பி வைக்கிறான் ஒரே சமயத்துல, ஒரே சமுதாயத்தில் இருக்கிறான், வேறு வேறு இடத்துல கிடையாது. சூரத் யாசின்ல நீங்க பார்த்துக்கலாம். ரெண்டு தூதர்களை ஒரே சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்தான். அப்படி அனுப்பி வைத்தா அந்த ரெண்டு பேர்களும் வந்து நாங்க உங்களிடத்துல இந்த தூதி செய்தியை சொல்கிறோம் என்று சொன்ன உடனே கதபூகுமா, அந்த ரெண்டு பேரையும் அந்த சமுதாயம் பொய்ப்படுத்தி விட்டது. போங்க, நீங்க ரெண்டு பேருமே வேண்டாம், ரெண்டு பேருமே பொய் சொல்றீங்க என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா ஃபஅஸ்ஸஸ்னா பிதாலிதீன், மூன்றாவது ஒரு தூதர் அனுப்பி வைக்கிறான். அல்லாஹ் அப்படி அனுப்பி வைப்பான். நமக்கு இப்போ ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் ஒரே ஒரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்பி வச்சிருக்கான். இங்க என்ன பார்க்கிறோம், ஒரு சிறிய கிராமம் தான். அந்த ஊர் ஒரே சமயத்துல மூன்று பேர்களை நாம் அனுப்பி வைப்பேன் அல்லாஹ் தான் அனுப்பி வைத்திருக்கிறார். அடுத்து பார்க்கின்றோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு உன்னை நான் தூதராக தேர்வு செய்து அப்படி சொல்றான். அவங்க பதறான், எனக்கு பேச தெரியாத, இந்த சமயத்துல நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு நீ பேச ஓடாத, கூட ஒரு ஆளு யாராவது ஒரு ஆள் வர சொல்லுங்க, அவரை வர சொல்லுங்க, இவரை வர சொல்லுங்க அப்படி சொல்றாங்கல்ல. அத மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திணறான். இறைவன் சொல்றாங்க, அவன் அகி ஹாரூன், என்னுடைய சகோதரர், அவர் அண்ணனா தம்பியா இருப்பது வரல. தமிழ்ல தான் அண்ணன் தம்பிங்கிற தனி வார்த்தை இருக்கு. அரபில வந்து என்ன அஹ் அப்படின்னா என்ன, காக்கவுக்கும் சொல்லலாம் தம்பிக்கும் சொல்லிக்கலாம். அவன் என்னுடைய சகோதரர் ஹாரூன் ஹுவ அஃஸஹு மின்னி லிசானா, என்னை விட தெளிவாக செய்தியை சொல்வாரு. ஃபஅர்சில்ஹு மய்ய ரித்அன், எனக்கு பக்கபலமாக அவரையும் நீ அனுப்பி வை. யுஸத்திக்னி, என்னை அவர் உண்மைப்படுத்துவார். இன்னி அகாஃபு அன் யுகதிபூன், அவர்கள் என்னை பொய்ப்படுத்துவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். ஹாரூனையும் சேர்த்து உங்களுக்கு நான் நபியாக ஆக்கி வைத்து விடுகின்றேன். இந்த செய்தி அதாவது கஸஸ் என்ற அத்தியாயத்தில் 28வது அத்தியாயம் அதுல 34வது வசனமாக இடம் பெற்றிருக்கின்றது. இப்படி கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா வலகத் ஆதைனா மூஸா கிதாப், மூசாவுக்கு கிதாபை கொடுத்தோம். வஜஅல்னா மாஹு அகாஹு ஹாரூன வஸீரா, அவருடன் அவருடைய சகோதரர் ஹாரூனை பக்கபலமாக துணையாக நாம் ஆக்கி வைத்து விட்டோம். இது எதுல வருது, ஃபுர்கான் என்ற அத்தியாயம் 25வது அத்தியாயத்துல 35வது வசனமாக இடம் பெற்றிருக்கின்றது. அவங்க துஆ செய்றாங்க, வஜஅல்லி வஸீரன் மின் அஹ்லி, என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஆளை எனக்கு துணையாக ஆக்கி வை, மந்திரியாக ஆக்கி வை. ஹாரூன அஹி, என்னுடைய சகோதரர் ஹாரூனை ஆக்கி வைத்து விடு. உஷ்துது பிஹி அஸ்ரி, அவரை வைத்து என்னுடைய முதுகை பக்கபலம் படுத்து. வஅஷ்ரிகுஹு ஃபி அம்ரி, அவரை என்னுடைய இந்த செய்தியை எடுத்து சொல்றதுல, மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுல அவரை எனக்கு துணையாக நீ ஆக்கி வை என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். 20வது அத்தியாயத்தில் 29, 30, 31வது வசனங்களாக இது இடம் பெற்றிருக்கின்றது. அப்ப என்ன பார்க்கின்றோம், அல்லாஹ் தஆலா ஒரே சமயத்துல பல தூதர்களை, 3 தூதர்களை அனுப்பியிருக்கிறார், 2 தூதர்களை அனுப்பியிருக்கிறார். 2 தூதர்களுக்கு உதாரணம் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இந்த செய்தியை பார்க்கின்றோம். அடுத்து கடந்த காலத்துல ஆலிம்கள் எல்லாம் இப்போதும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடல் பக்கத்துல வந்து நிற்பான், தன்னுடைய சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு. பின்னால ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருவான். அப்போது இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல வந்து கேட்பாங்க, என்ன பின்னால ஃபிரௌன் முன்னால கடல், என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறான். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லா, அதெல்லாம் கிடையாது. இன்ன மாய ரப்பி, என்னுடன் என்னுடைய இறைவன் இருக்கிறான்.
செய்யமிதீன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்றான். இந்த செய்தியை எடுத்துக்குவான். அத போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில மாட்டிக்கிறாங்கல்ல, அப்ப அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்பான், என்ன இந்த அவங்க தங்களுடைய பாதங்களை, குகைங்கிறது உள்ள உட்கார்ந்துக்கிறாங்க, மேல இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரொம்ப ஒன்றும் வேண்டியதில்லை, அவங்க குனிஞ்சு அவங்க பாதத்தை பார்த்துட்டா போதும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பா நம்மோடு, அதாவது மூன்றாவதாக அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் அல்லவா, நீ ஏன் இதை கவலைப்படுற, லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள். பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ என்னுடன் இருக்கிறார் என்று சொன்னார்கள். பாருங்க, அவ இப்படி ஒரு ஓமையை காட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கீழே போட்டு ரசூலுல்லாஹை மேல தூக்குவாங்க. இப்படி தூக்குற வேலையை செய்யவே கூடாது எந்த ஒரு காலகட்டத்திலையும். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் என்று சொன்ன செய்திகளும் இருக்கின்றது, ரசூலுல்லாஹ் என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னது இருக்குது. அதான் பார்க்க மாட்டேங்கிறாங்க. குருட்டு கணக்கில் ஏதாவது என்ன செய்யறது, ரசூலுல்லாஹை கொஞ்சம் என்ன செய்யணும், மீலாது விழாவில் பெருசா தூக்கி காட்டணும். அதனால என்ன செய்யறது, இப்படி அடிச்சு பார்த்த உடனே மக்கள் எல்லாம் என்ன மாதிரி, அது பெண்கள் பெரிய முக்காரெல்லாம் போட்டு உட்கார்ந்து ரசனையை பார்க்கணும். ஆனா இதெல்லாம் இவங்க இஷ்டத்திற்கு சொல்றது, இது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். யாரையுமே அப்படி ஒரு ஆளை தூக்கி ஒரு ஆளை இறக்கி தூதர்களுக்கு மத்தியில பேசக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி